மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா எழுதின அந்த சீட்டை வந்து எடுக்க போகிறாங்க. யாரோ குரல் கேட்குது மகான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த சீட்டை எடுத்து அப்படியே முந்தானியில் முடிச்சுக்கிறாங்க. வந்து பூஜை வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ கரெக்டாக வந்து மகாவையும் சூர்யாவையும் வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. இதை பார்த்து அனாமிகா வந்து நான் தானே புது பொண்ணு இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன், என்ன ஏற்ற சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. பரவாயில்ல எவ்வளோ பண்டிகை வருது அப்போ ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பத்திரத்தை வந்து பூஜையில் வச்சு எடுத்து வந்து சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாரும் முன்னாடி கொடுங்கன்னு. ஏன் இப்போ அப்படின்றாரு. அதெல்லாம் எல்லாரும் முன்னாடி நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தாத்தாவும் ரொம்ப பண்ணுறதால சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு கொடுக்குறாரு. அவங்க வந்து நீங்கள் எனக்கு வந்து மருமக இல்லை, எங்களுக்கு மகன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. சூர்யா நெகிழ்ந்து போகிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து இன்னொரு போட்டி இருக்குது அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன, டான்ஸ் போட்டி தான், எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆட போகிறீங்க ஜோடி ஜோடியாக அப்படின்னோடனே நான் எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெரியவங்களாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, எல்லாருமே ஆடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோடியாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அனாமிகா விஜய் அதுக்கப்புறம் இது இவங்க 2 பேரும் ஆடுறதை பார்த்துட்டு நம்ம பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சூர்யாவும் வந்து மகாவும் வந்து செம்மையாக வந்து ரொமான்ஸாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து தன்னை அறியாமல் வந்து மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப வெக்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து சூர்யாவோட அம்மா மட்டும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து பூஜையெல்லாம் நடந்துட்டு முடிச்சிட்டோம், இனிமேட்டு சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ பிரபா வந்து அப்படியே தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த கோடீஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன பிரபா ஏன் ஒரு மாதிரி இருக்க, வந்ததுலேருந்து முகமே சரியில்லடி, சொல்லுடி அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை ஏதோ இருக்குது, சொல்ல போறியா பெரியாரோன்னு. ஒன்றும் இல்லை சொல்கிறல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணும், ஒன்றும் வேணாம் போமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட வந்து எதுக்காக வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நீங்கள் மட்டும் என்னம்மா ரொமான்டிக்காக தான் நடந்துக்கிறீங்க அப்படின்னோடனே நான் வந்து நடித்தது தாத்தாக்காக வந்து நடிப்பு அப்படின்னோடனே என்னது நடிப்பா அப்படின்றாங்க. இல்லை தாத்தாக்காக அப்படி பண்ணேன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நான் யாருக்காகவும் பண்ணல புரியுதா, நான் வந்து உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியுமே, என்கிட்ட தான் உங்கள் மனசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த வந்து முந்தானியை பார்த்துட்டு என்னமோ சொல்கிறப்போ அப்படி சொல்லிட்டு சூர்யா அங்கே வந்து போகிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஐஸ்வர்யாவோட அந்த வயிற்றில் அந்த கட்டியிருக்க அந்த வந்து துணி வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து எடுத்து ஐஸ்வர்யாவை வான் பண்ணுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து கூடிய சீக்கிரமே நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. உன்னை நம்புறேன், இதை லாஸ் வார்னிங் சொல்லிட்டு மகா வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மகா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கா, இந்த டைமில் நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, தனியாக போயிட்டு வந்து அந்த முந்தானியில் இருக்க அந்த முடியை வந்து கழட்டுறாங்க. கழட்டி வந்து சீட்டை எடுத்து பார்க்குறாங்க. இதுதானே உங்கள் மனசு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த சீட்டை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி வந்து ஏற்படுது. சூர்யா வந்து எழுதின எல்லா விஷயமும் வந்து அதில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எழுதினோன்னே அதை வந்து படிச்சுட்டு மகாவால் தாங்கிக்கவே முடியல. அப்போ இவ்வளோ நாள் எங்கிட்ட பழகினது நடிப்பா, அப்போ தாத்தாக்காக தான் எங்கிட்ட நெருங்கி பழகினீங்களா, இதை போய் நான் நம்பினேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வந்து அப்படியே வந்து தன்னறியாமல் வந்து கேட்டை தாண்டி வீட்டை விட்டு போயிடுறாங்க மகா.